இன்னைக்கு ஒரு ஸ்கேம் பற்றி தான் பேச போகிறோம். தியேட்டர் ஓனர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களானால், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்லைன் புக்கிங் ஆப்போடைய ஸ்கேம் பற்றி பேசணும். புக் மை ஷோ நிறைய பேர் மூவிஸ் புக் பண்ணுற ஒரு பர்டிகுலர் விஷயம். அதில் டிக்கெட் ஒரு பக்கம் புக் ஆகிடுது. பட் ஆனால் தியேட்டருக்கு ஆளுங்களும் யாரும் படம் பார்க்க வரல. சரி, ஓகே, ஆளுங்க தான் வரல, புக் பண்ணதுக்கான காசாவது அந்த தியேட்டர் ஒன்று வந்தாங்கிட்டா அதுவும் இல்லை. என்ன கௌதம சொல்கிற அப்படின்னா இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க டாபிக் போகலாம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி புக் மை ஷோவில் நடக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்கேம் பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு தியேட்டர் இருக்குது. ஓகேங்களா? அந்த தியேட்டர் ஓனர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் ஜான் மந்த்தில் ஒரு பர்டிகுலர் மூவி, அங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த மூவி வந்து எல்லா தேட்டர்லையுமே நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பர்டிகுலர் தேட்டரில் மட்டும் ஆளே வரவே இல்லை. என்னடா இது, இந்த தேட்டருக்கு மட்டும் ஆளே வரலையான்னு சொல்லிட்டு புக்கிங் ஆப்பில் போய் பார்த்தா எல்லா சீட்ஸுமே ரிசர்வ்டில் இருக்கு. எல்லா சீட்ஸுமே யாராவது தான் ரிசர்வ் பண்ணுறாங்க. பட் ஆனால் டிக்கெட்டும் சேல் ஆகலை. ஆனால் ஆளுங்களும் யாரும் ஒரு பக்கம் வரல, பணமும் ஒரு பக்கம் வரல, எதுவுமே நடக்கல. ஆனால் எல்லாமே நடந்த மாதிரி காமிக்குது. ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது எல்லாருக்குமே. என்னடா இது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்றாங்க, அப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் தியேட்டர் ஓனர் என்ன பண்றாருன்னா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்னோட புக்கிங் மை ஷோல டிக்கெட்ஸ் எல்லாமே ரிசர்வ்டுன்னு காமி லாக்ல இருக்கு. ஆனால் அதுக்கான கன்ஃபர்மேஷன் யாருக்கும் போல. அதே மாதிரி யாருமே என்னோட தேட்டரில் மூவி பார்க்கவும் யாரும் வரல. இது ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேட்டர் ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனாக நடந்து இப்போ ரீசெண்டாக அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் மை ஷோவில் நம்ம ஆப்பில் வந்து நம்ம புக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து இப்போ ஒரு சீட் நீங்கள் லாக் பண்ணீங்கன்னா அந்த சீட்டுக்கான பேமெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு சில டைமிங் இருக்கும். 1 மினிட்குள்ளே பண்ணணும், 3 மினிட்குள்ளே பண்ணணும் மாதிரி. பட் அந்த பர்டிகுலர் தேட்டருக்கு வந்து 9 மினிட்ஸ் இருந்திருக்கு. அந்த 9 மினிட்ஸ் அந்த டைமை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அவரை வந்து ஏமாத்துறாங்க. இந்த சென்ஸ் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயம் பண்ணியிருக்காங்க. யாரு பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லை. அந்த தேட்டருக்கு பக்கத்தில் அந்த ஏரியாவில் இன்னொரு தேட்டர் இருக்கு. அந்த தேட்டர்லேயும் அந்த படம் தான் போயிட்டு இருக்கு. அந்த தேட்டர் ஓனரோட பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, எல்லா ஆடியன்ஸுமே என் தேட்டருக்கு தான் வரணும், என் தேட்டருக்கு வரலன்னா ஆப்ஷன் வந்து அடுத்தடுத்த ஷோக்கு என் தேட்டர் தான் வரணுமே தவிர அவன் தேட்டருக்கு போயிடக்கூடாது, விச் மீன்ஸ் அஃபெக்ட் ஆன தேட்டருக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் 20 பேர் வந்து கூப்பிட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான். வேலைக்கு வர வச்சு புக் மை ஷோ எல்லாருக்கும் ஃபோன் வந்து புக் மை ஷோ ஓப்பன் பண்ணி கொடுத்து அந்த தேட்டரில் ஓடுற அந்த படம் எல்லாருமே அந்த ஷோ வந்து லாக் பண்ணிக்கோங்க. இப்போ சீட்ஸ் இப்போ 10 சீட் ஒருத்தர் 10 சீட் வந்து லாக் பண்ணுறாங்க. 10 சீட் இப்போ நான் லாக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து 10 மினிட்ஸ் டைம் இருக்கும். அந்த 10 மினிட்ஸ்க்குள்ள அந்த பேமெண்ட் பண்ணணும். இன்கேஸ் அந்த 10 மினிட்ஸ்க்குள்ள வேற யாராவது புக் மை ஷோவில் வராங்கன்னா அவங்களுக்கு அந்த 10 சீட்ஸ் வந்து காட்டாது. ஏன்னா நான் ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு நான் பேமெண்ட் ப்ராசஸில் இருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு 10 பேர் 20 பேர் அப்பாயிண்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் ஃபோன் கொடுத்து சீரியல் வைஸா ஏ சீரிஸ், பி சீரிஸ், சி சீரிஸ், சீட்ஸ் வைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாருக்குமே சீரியல் வைஸா நீ இந்த சீட்ஸை பிளாக் பண்ணிட்டு இதுக்கான பேமெண்ட்ஸ் கடைசி மினிட்ல க்ளோஸ் வந்து திருப்பி உள்ள போயிட்டு பிளாக் பண்ணு. இது 9 மினிட்ஸ் போது திருப்பி பிளாக் பண்ணு. இதே பண்ணும் போது இங்க ஒரு பக்கம் வந்து தேட்டர்ல சீட்ஸ் யாராலையும் புக் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் இவன் வந்து தேட்டர்ல சீட்ஸ் புக் பண்ணாம பேமெண்ட் புக் பண்ணாதானே பே பண்ணாதானே பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். கன்ஃபார்மும் ஆக மாட்டேங்குது, புக்கும் ஆக மாட்டேங்குது. இந்த பர்டிகுலர் விஷயத்தை அவன் வந்து பண்ணிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பர்டிகுலர் தேட்டரோட ஓனரோட பையனுக்கு அரெஸ்ட் பண்ணி ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுதான் கேரளாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்ல இன்னொரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். எங்கெங்கேயோ எதுலயோ ஸ்கேம் நடக்கும்போது புக் மை ஷோலையுமே ஒரு ஸ்கேம் வந்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம ஆளுங்க இருக்காங்களே, பட் இட்ஸ் ஓகே. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் இருக்கு. நீங்க தியேட்டர் ஓனர்ஸ் யாராவது இருக்கீங்களானால், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. இல்லை இந்த வீடியோ இருக்கிற விஷயத்தை அவங்ககிட்ட எடுத்துட்டு போயிட்டு சொல்லுங்க. விஷயம் போனால் மட்டும் போதும். பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ, போயிட்டு மேக்ஸிமம் உங்களோட நாலேஜை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.